மோடி அதனுடைய அரசு செய்யக்கூடிய பாசிச சிந்தனைகள் இந்த பிரச்சனையில் ஒற்றை சிந்தனையோடு நின்று களத்தில் நின்று போராடினாலே அதற்குரிய விடிவை இந்த சமூக இயக்கங்களால் அரசியல் இயக்கங்களால் பெற்றுத்தர முடியும். பெரும்பான்மை மக்கள் அவர்களை ஆதரிக்கவில்லை. இவர்கள் அயோத்தியில் 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை திரட்டுவதற்காக முயற்சி எடுத்தாங்க பாருங்க. இந்த முயற்சி தோல்வியடைந்திருக்கிறது. இனிமேல் பிஜேபியுடைய வலையில் இந்துக்கள் விழமாட்டார்கள். இந்த நாட்டில் முஸ்லிம்கள் நீதிமன்றத்தால் மிகவும் புண்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். புரட்சி என்பது ஒடுக்கப்பட்ட இடத்தில் இருந்து எழும்பதுதான் புரட்சி. இந்தியாவுடைய பெரும்பான்மை மக்கள் ஆதிக்க சமூகத்துக்கு எதிராக புரட்சி செய்வார்கள். அது இந்தியர்களுடைய புரட்சியாக இருக்கும். வணக்கம் எம் தமிழ் நண்பர்களே. மனிதநேய மக்கள் கட்சிக்கு திமுக அணியில் மக்களவைத் தேர்தலில் தொகுதிகள் கிடைக்குமா? பாஜக எதிர்ப்பு மட்டுமே முக்கியமாக இருக்குமா? இதற்கு மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு அப்துல் சமதுடைய பதில் என்ன? வணக்கம். வருகின்ற மக்களவைத் தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு திமுக அணியில் தொகுதி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் நின்றோம். அதே போன்று கடந்த சட்டமன்ற தேர்தலும் திமுக கூட்டணியில் நின்றிருக்கிறோம். ஆக அதனுடைய தொடர்ச்சியாக நீண்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் உரிய அங்கீகாரத்தோடு திமுக கூட்டணியில் போட்டியிடுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. திமுக அணியில் நிறைய அணிகள் இருக்குது, நிறைய கட்சிகள் இருக்குது. எப்படி உங்களுக்கு இடம் கிடைக்குன்னு சொல்கிறீங்க? அதாவது மிக முக்கியமாக சிறுபான்மை சமுதாயத்தினுடைய அங்கீகாரத்தை, அரசியல் அங்கீகாரத்தை விரும்பக்கூடிய, சமூக நீதியை விரும்பக்கூடிய ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய சூழலில் நாட்டினுடைய நலன் கருதி ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம், இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் அரசியல் அரங்கில் இருக்க வேண்டும் என்ற நோக்கோடு, அதுவும் அந்த சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய, எல்லா சமூகத்தினுடைய குரலாகவும் ஒழிக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி நம்முடைய கூட்டணியில் அங்கம் வகித்து போட்டியிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் விரும்புகிறது, விரும்பும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இடம் கொடுக்கணும்ல? கண்டிப்பாக. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு வேலூர் தொகுதியும் எங்களுக்கு மயிலாடுதுறை தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2 பேரும் சமமான கட்சின்னு திமுக நினைக்குதா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் முஸ்லீம் லீக் இடம்பெற்றிருக்கிறது. அது ஒரு பாரம்பரியமான கட்சி. அதே போன்று இன்றைக்கு இளைஞர்களுடைய எழுச்சி இயக்கமாக, சமூகத்தினுடைய ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக 95 தொடங்கி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் 2009 மனிதநேய மக்கள் கட்சி என்று ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இன்றைக்கு அக்டோபர் 7 திருச்சியில் ஒரு மாபெரும் மக்கள் மாநாட்டை எழுச்சியுடன் நடத்தி காட்டிய ஒரு இயக்கமாக மனிதநேய மக்கள் கட்சி இருக்கின்ற காரணத்தால் அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் பெரிய கட்சி, அவங்க பெரிய கட்சி. அதாவது இதில் பெரிய கட்சி என்று நீங்கள் தனித்தனியாக அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டுமே அதற்கு உள்ள அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. அதனுடைய பாரம்பரியம் முஸ்லீம் லீக் இருக்கிறது. இளைஞர்களுடைய சக்தியோடு, மக்களுடைய ஆதரவோடு பெற்ற கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி திகழ்கிறது. நீங்கள் இந்த பிரிந்து கிடக்கிற பட்சத்தில், இந்த 2 கட்சிகளாக இன்னும் பல கட்சிகளாக பிரிந்து கிடக்கிற பட்சத்தில் எப்படி நீங்கள் சிறுபான்மை சமூகம், முக்கியமாக இஸ்லாமிய சமூகத்துடைய குரலை ஒன்றிணைந்து நீங்கள் ஒழிக்க முடியும்? அதாவது எத்தனை கட்சிகள் வருவது என்பது பிரச்சனை இல்லை. ஒத்த கருத்தில் ஒரு பிரச்சனையில் இன்றைக்கு மோடி அதனுடைய அரசு செய்யக்கூடிய பாசிச சிந்தனைகள், இந்த பிரச்சனையில் ஒற்றை சிந்தனையோடு நின்று களத்தில் நின்று போராடினாலே அதற்குரிய விடிவை இந்த சமூக இயக்கங்களால், அரசியல் இயக்கங்களால் பெற்றுத்தர முடியும் என்ற நிலை இருக்கிறது. அதில் தான் பிரிந்து போய்விடக்கூடாது. ஆக பாசிசத்தை வீழ்த்துவதில், அந்த பாசிச அரசை வீழ்த்துவதில் ஒற்றை கருத்தோடு நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பிஜேபி எதிர்க்கணும், மோடி எதிர்க்கணும், அதான் அவங்க ஒரே அஜெண்டாவா? இல்லை, அது பிஜேபி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு என்பது மட்டுமல்ல. பிஜேபி எதிர்ப்பும், பிஜேபிக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சிந்தனை என்பதும், ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை ஒழித்து எல்லா சமூகத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக. எல்லா சமூகம்னா அதாவது இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மையான சமூகத்திற்கு எதிராக ஆர்எஸ்எஸ்னுடைய சிந்தனைகள் இருக்கிறது. பெரும்பான்மை யாரை சொல்றீங்க? அதாவது பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட இந்துக்களுக்கு எதிரான அமைப்பு ஆர்எஸ்எஸ். நீங்க எது அது சொல்றீங்க? அவங்க சொல்றது இல்லையே. அதாவது இன்றைக்கு ஒரு நீட்டு தேர்வு ஒன்று வந்திருக்கிறது. இந்த நீட்டு தேர்வு என்பது யாருக்கானது? யாரை திணிப்பதற்காக? யாருடைய? ஏற்கனவே சமஸ்கிருதம் படித்திருந்தால்தான் அவர்கள் மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற முடியும் என்ற ஒரு சட்டம் இருந்து பாருங்க. அதுபோன்று ராஜாஜி ஆட்சி காலத்தில் குலக்கல்வி திட்டம் என்று கொண்டு வரப்பட்டிருக்கு பாருங்க. அதை போன்றதனுடைய ஒரு மறுவடிமாக, நவீன குலக்கல்வி திட்டமாக தான் நீட் இன்றைக்கு வந்திருக்கிறது. அனிதா போன்ற சகோதரிகள் இந்து சமுதாயத்தினுடைய ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1200க்கு 1176 மார்க் எடுத்தாலும்
உச்சநீதிமன்றத்துக்கு சென்று கூட அவர் அந்த நியாயத்தை பெற முடியாது என்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில் நீட்டு தேர்வு என்பது ஒட்டுமொத்த பெரும்பான்மை இந்துக்களுக்கே எதிரானது அப்படின்னும் போது நீங்கள் எதற்காக இந்துக்களுக்காக பேசுகிறீங்க? அதாவது இந்துக்களுக்காக என்பது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பிரஜைகள் அனைவரும் சமத்துவம் பெற்றவர்களாக, சமவாய்ப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும், சமூக நீதியை அவர்கள் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து பாடுபடுகிறது, தொடர்ந்து பாடுபடும். அதனால இதில் இந்துக்கள் முஸ்லீம்கள் என்ற வித்தியாசம் அல்ல. நீங்க தான் இந்துக்கள் முஸ்லீம் சொன்னீங்க. பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு பெற்று, பெரும்பான்மை வாக்காளருடைய ஆதரவு பெற்று தான் பாஜக தலைமையான அரசு அமைஞ்சது. பெரும்பான்மை மக்களுக்கான கட்சி என்று அவங்களுக்கு சொல்லிக்கலை, பெரும்பான்மை மக்கள் அவங்களை ஆதரிக்கிறாங்க. நீங்க எதுக்கு பிளவு ஏற்படுத்தல? அதாவது பெரும்பான்மை மக்கள் அவர்களை ஆதரிக்கவில்லை. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு சொன்னா, இந்த தேர்தலில் கூட, கடந்த தேர்தலில் கூட அவர்கள் பெற்ற வாக்கு என்பது 31% வாக்கு தான். 69% வாக்குகள் அவர்களுக்கு எதிராகவே இருந்திருக்கிறது. எதிர்த்த வாக்குகள் பிரிந்த காரணத்தால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை அது நடக்காது. பிரிந்த வாக்குகள் ஒன்றிணைந்து அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கட்சியை நிச்சயமாக வீழ்த்தக்கூடிய வரக்கூடிய தேர்தல் அதுக்கான தேர்தலாக அமையும். கடந்த தேர்தல் இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. காங்கிரஸ் சொல்லிச்சு, உங்கள் மாதிரி இஸ்லாமிய அடிப்படை கொண்ட கட்சிகள்லாம் சொல்லிச்சு. ஆனால் பிஜேபி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற முடிஞ்சது. நீங்கள் எந்த அளவுக்கு பிஜேபி எதிர்க்கிறீங்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு இந்துத்துவாவை எதிர்க்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பிஜேபி சார்ந்த கட்சிகள் பலம் பெறுது. அதாவது கடந்த வாஜ்பாய் ஆட்சி காலம் என்பது ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரில் கூட்டணி ஆட்சியாக இருந்தது. அதில் ஒரு சில முகங்களை மட்டும்தான் அவர்களுடைய கொடூர முகத்தை வெளிக்காட்டினார்கள். கொடூர முகம்னா, கொடூர முகம் என்று சொன்னால் எல்லா தரப்பு மக்களும் இப்போ பாருங்க, கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் நாங்கள் 15 லட்சம் போடுவோம்னு சொன்னாங்க. அப்படி சொல்லலன்னு சொல்லிட்டாங்க. சொல்லலாம் சொல்லலை, அது அரசியலுக்காக சொல்லப்பட்டதுன்னு அமித்ஷாவே சொன்னார். அது தேர்தலுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்று சொன்னார். அப்போ அது ஒரு வளர்ச்சியை நோக்கி போக போகிறது, கருப்பு பணம் ஒழிய போகிறது. அப்போ ஒரு வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரப்போகிறோம்னு சொன்னாங்க. இப்போ வேலை வாய்ப்பு எங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் பக்கோடா வைக்கிறதும் ஒரு வேலை வாய்ப்பு தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது. ஆக வளர்ச்சி என்ற ஒரு மாயையை சொல்லி நாங்கள் வளர்ச்சி அடை செய்து விடுவோம் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தோம் சொன்னால் இது வளர்ச்சியை நோக்கிய இது இல்லை, பெரும் பணக்காரர்களுக்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருப்பதும் லலித் மோடி, நீரவ் மோடி, விஜய் மல்லையா போன்றவர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயோடு வெளிநாடுகளில் போய் தஞ்சம் அடைவதற்கு உதவி புரியக்கூடிய ஒரு ஆட்சியாகவும், ஏழைகளை சாலைகளில் கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியாகவும் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் இதனுடைய கொடூர முகத்தை அனைவரும் புரிந்து கொண்டாங்க. கடந்த தேர்தல் செய்த தவறை இந்த முறை செய்யக்கூடாது என்ற நிலைக்கு இன்றைக்கு பிஜேபிக்கு எதிராக எல்லா கட்சிகளும் அணிதிரட்டக்கூடிய நிலையை பார்க்கிறோம். சரி, நீங்கள் அடிப்படை இப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் பொருளாதார சமூக பிரச்சனை சொன்னீங்க. அடிப்படை உங்களுக்கு எதிர்ப்பு என்னன்னா, பிஜேபியோ அல்லது ஆர்எஸ்எஸோ சிறுபான்மைக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற நோக்கம் தான் நீங்கள் எதிர்க்கிறீங்க? இல்லை, அதாவது அவர்கள் சிறுபான்மையினர்கள், குறிப்பாக முஸ்லீம்களை ஒரு பொது எதிரியாக கட்டமைத்து அதன் மூலம் தங்களுடைய வாக்கு வங்கியை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சி அவர்கள் எடுக்கிறார்கள். அதுக்கு வழி நீங்கள் தானே கொடுக்குறீங்க. அதுக்கு வழி நாம எப்படி கொடுக்குறோம்னு சொல்கிறீங்க? நாம் எப்படி கொடுக்குறோம்? அதுக்கு நம்ம எந்த வழியும் கொடுக்கல. அதாவது பிரச்சனைகளை அவர்கள் தான் ஒவ்வொரு புறத்திலும் ஒவ்வொரு முறையிலும் இப்போ கூட பாருங்கள், அயோத்தி பிரச்சனையை இப்போ கையில் எடுக்கிறாங்க. எதுக்காக நாங்கள் எடுக்கிறாங்கன்னு சொன்னால், இவர்களுடைய இந்த கடந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் இவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. இப்போ அடுத்த தேர்தலில் படும் தோல்வி தழுவோன்னு சொல்லிட்டு வரும்போது இந்த நேரத்தில் ஒரு இந்து உணர்வை நாங்கள் தூண்டி விடுவதற்காக வேண்டி, முஸ்லீம் எதிர்ப்பு உணர்வை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு வேலை செய்யணுன்றதுக்காக வேண்டி மீண்டும் பாபர் மஸ்ஜித் பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க. 2 விஷயம் நீங்கள் சொன்னீங்க. மத்திய அரசுடைய செல்வாக்கு குறைஞ்ச காரணத்தினால அயோத்தி பிரச்சனையை தூண்டி விடுறாங்க, முன்வைக்கிறாங்க, இந்துத்துவ சக்திகளை ஒன்று சேர்க்கிறாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. அயோத்தி பிரச்சனை எடுத்தால் அல்லது ராமர் கோயில் பிரச்சனை எடுத்தால் அது பிஜேபிக்கு சாதகமாக போகுமா? இல்லை, அதாவது அது கடந்த காலத்தில் சொன்னீங்க. அது உண்மை. அதாவது கடந்த காலத்தில் அப்படி ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்போது அப்படி இல்லை. இப்போ இவர்கள் அயோத்தியில் 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை திரட்டுவதற்காக முயற்சி எடுத்தாங்க பாருங்க. இந்த முயற்சி தோல்வி அடைந்திருக்கிறது. எப்படி? அகிலேஷ் யாதவனுடைய வார்த்தையை பாருங்க. அவர் மிக தெளிவாக சொல்கிறார், இவர்கள் எல்லாவற்றிலும் தோல்வியடைந்த, இந்த ஆட்சி தோல்வியடைந்த காரணத்தால் அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு அயோத்தி பிரச்சனை எடுத்து நாங்கள் ராமர் கோவில் கட்டுவோம் என்று சொன்ன வார்த்தையை உள்ளூர் இந்துக்கள் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை புறந்தள்ளிய காரணத்திற்காக வேண்டி இன்றைக்கு அவருடைய முயற்சி தோல்வி அடைந்திருக்கிறது. இனிமேல் பிஜேபியுடைய வலையில் இந்துக்கள் விழமாட்டார்கள் என்று அகிலேஷ் யாதவ் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை உருவாகிறது. அதான் பிஜேபி அதை ஏற்பாடு பண்ணல, பிஹெச்பி பண்ணுச்சு, சிவசேனா பண்ணுச்சு, 1 லட்சம் பேரை அயோத்தியில் கூட்டினது. அதை நீங்க பிஜேபி செய்யறதா சொல்றீங்க? அதாவது நீங்க ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பரிவாரத்தில் இவர்கள்லாம் வரும். அது விஹெச்பியாக இருந்தாலும் சரி, பஜ்ரங் தளாக இருந்தாலும் சரி, அது அடுத்ததாக இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர் அமைப்புகள் போன்ற அமைப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய இயக்கங்கள். அப்போ அவங்க எல்லாருக்கும் கடைசியாக அதனுடைய அரசியல் இயக்கமாக இருக்கக்கூடிய பிஜேபி அதற்கான அரசியல் ஆதாயத்தை அடைவதற்காக இவர்கள் தேவைப்படும் போது அவர்கள் பயன்படுத்துவாங்க. சரி, உண்மையை சொல்லப்போனால்
அயோத்தி பிரச்சனை கையில் எடுத்தால் பிஜேபி வெல்லுமா வெல்லாது? நிச்சயமாக வெல்லாது. அப்ப நீங்க அதை புறந்தளிலாமே. இல்ல, அதை புறந்தள்ளுறது என்பது எப்படி புறந்தள்ளணும்னு சொல்றீங்க? அதை கண்டுக்காம விடலாம். இல்ல, அதை கண்டுக்காமனா ஒரு நியாயம் நீதி சார்ந்த ஒரு பிரச்சனை, அதை வந்து நீங்க கண்டுக்காம எப்படி விட முடியும்? ஒரு கண்டுக்காம விடுறதுக்கு அது என்ன ஆகுது? அதே நேரத்தில் இந்த பாபர் மஸ்ஜித் இஷ்யூ என்பது எங்களால் தொடங்கப்பட்ட ஒன்று அல்ல, இது எங்கள் காலத்தில் முடிய போகிற ஒன்றும் அல்ல. பகத்சிங் சொன்னதை போன்று இது நாங்கள் தொடங்கிய போராட்டம் அல்ல, எங்களோடு முடியப்பட போராட்டம் அல்ல, இது ஒரு தொடர் போராட்டமாக அவர்கள் ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்தில் இருந்து இந்த நாட்டினுடைய ஆதிக்க சக்திகள் 1857 நடந்த அந்த முதல் சுதந்திர போர் சொல்லக்கூடிய சிப்பாய் கழகத்தில் ஆங்கிலேயர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்த ஒரு சில மாடாதிபதி சக்திகள் அவர்களுக்கு அனுசரணையாக ஆங்கிலேயர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியால் உருவாக்கி கொடுத்த பாபர் மஸ்ஜிதுக்கு முன்னிருந்த ஒரு அரசு நிலத்தை அவர்களுக்கு ஒதுக்கி கொடுத்து பிரச்சனையை துவக்கி வைக்கிறார். சார், இப்போ அமித்ஷா சொல்றாரு நீதிமன்ற தீர்ப்பை ஏத்துக்கோன்னு. சரி, நீங்களும் அதை ஏத்துக்குவீங்களா? அதாவது வந்து நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியை நாம் தெளிவாக சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். 1950 2010 அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பு வரைக்கும் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் நீதிமன்றத்தால் மிகவும் புண்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், நீதி மறுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் பாபர் மஸ்ஜித் வழக்கில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்புகள் இருந்து கிடைக்கக்கூடிய உண்மையாக இருக்கு. நீதிமன்ற தீர்ப்புகளை ஏற்க மாட்டீங்களா? ஆனாலும் நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லலை, ஆனாலும் அன்று தொடங்கி, அதாவது நடந்துகிட்டு சொல்றேன், பள்ளிவாசலுக்குள்ளார திருட்டுத்தனமாக சிலையை கொண்டு போய் வைத்து அந்த சிலையை அகற்றாமல் பூட்டப்பட்டது முதற்கொண்டு 1986 KM பாண்டே என்கின்ற நீதிபதி திறந்துவிட்டு பூஜைக்கு அனுமதி கொடுத்த அந்த நிலை தொடங்கி 2010 பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட அந்த இடத்தை இழந்தவர்களுக்கு ஒரு பங்கும் இடித்தவர்களுக்கு 2 பங்கும் பிரித்து கொடுத்த அந்த கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு என்று சட்ட வல்லுநர்களை விமர்சிக்கப்பட்டது, அந்த தீர்ப்பு வரைக்குமே அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்ற மாற்று கருத்து இல்ல. நீதிமன்றத்தை சந்தேகிக்கிறீங்களா? ஆனாலும் ஆம் இல்லை என்று சொல்லுங்கள். அதாவது ஆனாலும் நாங்கள் நீதிமன்றத்தின் மீது இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். உச்ச நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். சரியான தீர்ப்புங்கிறது உங்களுக்கு விருப்பமான தீர்ப்பா? ஒரு விருப்பம், அதாவது ஆதாரத்தின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையிலாக அல்ல, ஆதாரத்தின் அடிப்படையில், தஸ்தாவேஜுகள் ஆவணங்களின் அடிப்படையில், அனுபவ பாதிதை என்று சொல்லக்கூடிய 450 ஆண்டு கால அனுபவம் உள்ள எங்களுடைய இடத்தின் அடிப்படையில் எங்களுக்கான தீர்ப்பு நியாயம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்குவது தாமதம் செய்யுது, இதை சந்தேகிக்கலாம் அப்படின்னு இந்து அமைப்பை சேர்ந்தவங்க சொல்றாங்க. அதாவது அவங்க தாமதிப்பதற்கான காரணங்கள் என்ன என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய 4 நீதிபதிகளே ஊடகங்களை, இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஊடகங்களை சந்தித்து இந்தியாவில் ஜனநாயகம் ஆபத்தான நிலையில் இருக்கிறது, ஒரு அசாதாரண நிலையில் நாடு சென்று கொண்டிருக்கிறது, ஒரு நெருக்கடி நிலையில் இருக்கிறது என்று ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளாக அடுத்து வர இருந்த மல்லேஸ்வரர் உள்ளிட்டவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு, ஜோசப் குரியன் உள்ளிட்டவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு உச்ச நீதிமன்றத்துக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிற கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இந்தியாவில் உருவாகி இருக்கிறது. சந்தேகிக்கிறீங்க நீங்க? நிலை உருவாகி இருக்கிறது, அது சந்தேகத்தை உருவாக்கி தான் இருக்கிறது. அப்போ இது நாம் அதுக்காக வேண்டியும் ஒட்டுமொத்தமாக நீதித்துறையே ஒட்டுமொத்தமாக ஆனால் இந்த நீதி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் நான் சொல்லல. சரி, ஆனாலும் நாங்கள் நீதிக்காக காத்திருக்கிறோம் என்பதுதான் முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு. ஆனா இங்க அயோத்தி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் பேரை கொண்டு சென்று விஎஸ்பியோ சிவசேனாவோ கொண்டு போய் நிறுத்த முடியுது. ஆனா அது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களால ஆட்களை திரட்ட முடியலையே. அதாவது இது ஒரு சரியான கேள்வி. இந்த நிலை எதிர்காலத்தில் வரும். மிரட்டுறீங்க? மிரட்டல்லாம் இல்லை, இதில் மிரட்டல் இல்லை. அதாவது எப்போவுமே புரட்சி என்பது ஒடுக்கப்பட்ட இடத்திலிருந்து எழும்பது தான் புரட்சி. ஆதிக்க சக்திகள் உருவாக்குவது பெயர் வன்முறை, கலகம், கலவரம். இதுதான் ஆதிக்க சக்திகளால் செய்ய முடியும். புரட்சி என்பது அடக்கி ஒடுக்கி நசுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சமூகத்திலிருந்து வெடித்து வெளிவரும் பாருங்க, அது புரட்சியாகும். அது போன்ற ஒரு புரட்சி இந்தியாவில் இன்ஷா அல்லாஹ் உருவாகும், இறைவன் நாடினால் உண்டாகும். நீங்க எச்சரிக்கிறீங்க. முதல்ல ஆதிக்க சக்திகள் அடக்கி வைக்கப்பட்ட சக்தி அது யாருன்னு சொல்லுங்க. அதாவது குறிப்பா ஒன்றும் இல்லை, ஒரு தெளிவான உதவி சொல்றேன். அதாவது இன்றைக்கு சனாதன பாசிசம், இந்துத்துவ பாசிசம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த பாசிசம், இந்தியாவில் ஆட்சி கட்டிலும் உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த பாசிசம் இருக்கிறது, இது பெரும்பான்மையில் கொண்ட பாசிசம் அல்ல. ஆனால் இத்தாலியில் முசோலினி ஆகட்டும், ஜெர்மனில் ஹிட்லர் ஆகட்டும், அடுத்ததாக ஸ்பெயினில் பிராங்கோ ஆகட்டும், இவர்களெல்லாம் பெரும்பான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து பாசிசம் செய்தார்கள். அவர்கள் வெற்றி அடைந்தார்கள், பிறகு தோல்வி அடைந்தார்கள், அது அப்புறம். ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு பயங்கரவாதத்தை, சனாதன பாசிசத்தை நிகழ்த்தக்கூடியவர்கள் பெரும்பான்மையினர் அல்ல, பெரும்பான்மையின் பெயரால்
சனாதன பாசிசத்தை நிகழ்த்தக்கூடிய சிறுபான்மையினர்கள். இது ஒரு சிறுபான்மை சமுதாயம். யாருன்னு சொல்லுங்க. அதாவது வந்து இந்த நாட்டில் RSS உள்ளிட்ட இந்து மகாசபை உள்ளிட்ட ஏன் இந்துத்துவா என்ற வன்முறை சித்தாந்தத்தை இந்த நாட்டில் கட்டமைத்தவர்கள் அனைவருமே V.T. சாவர்கர், அடுத்து வந்த கோல்வாக்கர், ஹெட்கேவர், PS மூஞ்சே, இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டே போலாம். கடைசியாக காந்தியை படுகொலை செய்த கோட்ஸே, அவரோடு சேர்ந்து தூக்கு மேடை ஏறி தூக்கிலிட்டு கொல்லப்பட்ட நாராயண ஆப்தே, எல்லாரும் ஏன் 2006 2008 வரைக்கும் நடந்த குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்ட பிரக்யா சிங் தாக்கூர், ராணுவ அதிகாரி ஸ்ரீகாந்த் புரோஹித், அடுத்த அசிமானந்தா உள்ளிட்ட தயானந்த பாண்டே, இவர்கள் எல்லாமே சித்பவன பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுடைய பாசிசம் தான், இவர்களுடைய பயங்கரவாதம் தான் இந்தியாவில் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிற தவிர இது பெரும்பான்மையின் பெயரால் நிகழ்த்தப்படக்கூடிய சிறுபான்மையின் பயங்கரம். நிறைய பேர்களை சொன்னீங்க. மும்பை குண்டுவெடிப்பு, பாராளுமன்ற தாக்குதல், இதில் நிறைய முஸ்லீம்கள் கைதானாங்க, தண்டனை கூறினாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே. உண்மைதான். அதாவது வந்து என்னன்னு சொன்னா, இது எல்லாம் முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டார்கள். எப்போது மாலேகான் குண்டுவெடிப்பில் முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு நடந்த அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு, அதுக்கு நடந்த அதாவது ஹைதராபாத்தில் மக்கா மஸ்ஜித் பள்ளிவாசல் நடந்த குண்டுவெடிப்பு, ஜம்சோதா எக்ஸ்பிரஸில் நடந்த குண்டுவெடிப்பு, இது எல்லாம் முஸ்லீம்கள் தான் செய்தார்கள் என்று முஸ்லீம் இளைஞர்கள் எல்லாம் பிடிச்சு கைது செய்தார். நீங்க மும்பை குண்டுவெடிப்பு பத்தியோ நாடாளுமன்ற தாக்குதல் பத்தி இன்னும் பல தாக்குதல் பத்தியோ சொல்ல மாட்டீங்க. இல்ல, அதாவது வந்து எல்லா தாக்குதல்களிலுமே பின்னணியில் இருந்தது சந்தேகத்துக்குரிய இந்த நபர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள. அதாவது முஸ்லீம்களுடைய பெயரால் இதெல்லாம் கூட முஸ்லீம்கள் தான் கைது செய்யப்பட்டாங்க. முதல்ல நீங்க புதிய நீதி பேசுறீங்க, நீங்க புதிய நீதிமன்றம் மாதிரி பேசுறீங்க. இல்ல புதிய நீதிமன்றம் மாதிரி இல்ல, பல்வேறு சந்தேகங்கள் அரசு துறையினுடைய அதிகாரிகளையே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தாக்குதலில் பின்னணியில் அது நடந்த சம்பவங்கள்லாம் நீங்க தொகுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலே இது வந்து முஸ்லீம் தீவிரவாதிகள் வந்து செய்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படல. இதில் ஒருவர் தூக்கிலிடப்பட்டார் என்பதற்காக வேண்டிய ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்கள் தான் செய்தார்கள் என்று நம்ம ஒரு முடிவுக்கு வந்து விட முடியாது. நீங்க அடக்குகிற சமூகம், அடங்கி போகிற சமூகம் அப்படின்லாம் சொன்னீங்க. நீங்க அடங்கி போகிற சமூகம்னு இஸ்லாமியர்கள் சொன்னீங்களா? இல்ல, அதாவது அடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகமாக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. நீங்க புரட்சி வெடிக்கும் அப்படின்லாம் சொன்னீங்க. முஸ்லீம்கள் புரட்சி செய்ய போறாங்க. இல்ல, முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம்கள் மட்டும் அல்ல, இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்டிருக்க பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் எல்லாம் சேர்ந்து இந்தியாவுடைய பெரும்பான்மை மக்கள் ஆதிக்க சமூகத்துக்கு எதிராக புரட்சி செய்வார்கள் சொன்ன முஸ்லீம்கள் புரட்சி செய்வார்கள் சொல்ல. முஸ்லீமுடைய புரட்சி அல்ல அது இந்தியர்களுடைய புரட்சியாக இருக்கும். எப்படி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, ஆங்கிலேய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இந்தியர்கள் சாதி மதங்களை கடந்து புரட்சி செய்தார்களோ அதே போன்று இந்த நாட்டினுடைய சனாதன பயங்கரவாதிகளுக்கு எதிராக, பாசிசத்துக்கு எதிராக பெரும்பான்மை இந்தியர்கள் புரட்சி செய்வார்கள் என்று சொன்னேன். நம்ம நாட்டில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க. அவங்க காங்கிரஸுக்கும் ஓட்டு போடுறாங்க, பிஜேபிக்கும் ஓட்டு போடுறாங்க. பிஜேபி ஆட்சியில் அமர்ந்து நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் பொதுவாகவே நீங்கள் இந்துக்களை பற்றி ஏன் பயப்படுறீங்க? இந்துக்களை பற்றி யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. யாரு கூட பிரச்சனை யாருக்கு என்று சொன்னால், முஸ்லீம்களை பொது எதிரியாக கட்டமைத்து இந்துக்களின் பெரும்பான்மை மக்களை காலகாலமாக இந்த நாட்டிலே ஒடுக்கி அடக்கி நசுக்கி வைத்து அவர்களுக்கு கல்வி மறுத்து அவர்களுக்கான எல்லா உரிமைகளையும் மறுத்து எந்த ஆதிக்க சக்திகள் இங்கே தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்களோ, யார் கௌதம புத்தருக்கு எதிராக கௌதம புத்தரையே இந்த மண்ணில் இல்லாமல் ஆக்கினார்களோ, யார் சமணர்களை இல்லாமல் ஆக்கினார்களோ, யார் நாராயணகுரு யாரை எதிர்த்து போராடினாரோ, அதே போல அம்பேத்கர் யாரை எதிர்த்து போராடினாரோ அந்த சக்திகளை எதிர்த்து நாங்கள போராடுறோம். அவர்கள் தான் எங்களுடைய எதிரிகள். நீங்க காலம் காலமாக சொன்னீங்க, ஆட்சியில் காங்கிரஸும் காலகாலமாக பல காலம் இருந்திருக்கு. அவங்களும் உங்களை ஒடுக்கி வச்சாங்களா? அதாவது காங்கிரஸ் ஆகட்டும், இப்போ வந்துக்கிற பிஜேபி ஆகட்டும், காங்கிரசினுடைய ஆட்சி காலங்களில் இதே ஆதிக்க சக்திகள் காங்கிரஸுக்குள்ளார இருந்தாங்க என்பதில் மாற்று கருத்தை யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் கூட்டணி அமைக்கிறீங்க. அதாவது நான் ஒரு தெளிவான அரசியல் வரலாற்று பார்வையை பார்த்து சொன்னால், பெரியார் காங்கிரஸ் தான் இருந்தார். தந்தை பெரியார் காங்கிரஸிலிருந்து வெளியேறுவதற்கு எது காரணம்னு சொன்னால், எந்த ஆதிக்க சக்திகள் காங்கிரஸுக்குள் புகுந்து கொண்டு சாதாரண பெரும்பான்மை இந்த நாட்டினுடைய இந்து மக்களினுடைய பெரும்பான்மை மக்களுடைய உரிமைகளை பறித்தார்களோ அந்த சமூக நீதிக்காக வேண்டிதான் புரட்சியாக வெடித்து வெளியே வர்றார் பெரியார். சரி, அந்த காங்கிரஸை போன்று கடைசி வரைக்கும் நரசிம்மராவ் போன்றவர்கள் காங்கிரஸுக்குள் இருந்து கொண்டு பாபர் மஸ்ஜித் இடிப்பதற்கு எப்படி துணை புரிந்தார்களோ அதே போன்ற காங்கிரஸுக்குள் இருந்த இந்த இந்துத்துவ பாசிச சக்திகளும் காங்கிரஸுக்குள் இருந்து பல்வேறு வேலைகளை செய்தார்கள். அந்த வகையில் நாங்கள் அப்போது காங்கிரஸை எதிர்க்க வேண்டிய காலகட்டம் வந்தது. ஒரு மதச்சார்பற்ற சக்திகளாக ஒன்று திரளும் போது காங்கிரஸை ஆதரிக்க வேண்டிய நிலையும் வந்தது. இரண்டையும் பார்த்தோம். காங்கிரஸ்ல அந்த மாதிரி சக்தி எல்லாம் இல்லையா? அதாவது முன்பு இருந்ததை விட கம்மி. இப்போதைக்கு பெரும்பாலும் வெளியேறி
தனக்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய அரசியல் அங்கீகாரம் கிடைத்து விட்டது என்று பிஜேபிக்கு பின்னால் அணிவகுத்திருக்கிறார்கள் என்பதும் உண்மை. சரி, காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் பேர் பிஜேபி போயிட்டதா சொல்றீங்க. ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியே தான் ஒரு ஹிந்து, தான் ஒரு கவுல் பிராமணர் இப்படிலாம் சொல்லிக்கிறாரு. அது இந்துக்களை கவரத்தை, அதாவது அந்த கருத்தை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், குஜராத்தில் 2002 படுகொலைகள் நடந்தபோது அந்த படுகொலையை கண்டித்து மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் உள்ளிட்ட வேறு யாருமே அங்கே பேச முடியாத ஒரு நிலை அந்த மண்ணில் ஏற்பட்டது. காரணம் என்னன்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக ஏதோ இந்துக்களுக்கு முஸ்லீம்களால் மிகப்பெரிய ஆபத்து என்ற ஒரு சூழலை கட்டமைத்ததுக்கு பின்னால் அந்த அரசியலுக்கு இவர்களும் ஆட்பட வேண்டிய ஒரு நிலை அங்கே உருவானது. அதே போன்று இன்றைக்கு இந்துக்கள் என்ற ஒரு இதை கையில் எடுத்துட்டு அவங்க செய்யக்கூடிய வேலைகளை இவர்கள் எதிர்கொள்வதற்கு நானும் இந்து தான், நானும் பிராமணன் தான் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு ராகுல் காந்தி அந்த தொகுதிகளில் தள்ளப்பட்டிருக்கிறார், அந்த மாநிலங்களில் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறதே தவிர தள்ளப்படாமல் இருக்கலாம்ல. அதாவது எந்த ஆயுதத்தை கொண்டு எதிரிகள் இவர்களை வீழ்த்துவதற்காக ஏற்பட்டாங்களோ அந்த ஆயுதத்தை செயலிழக்க செய்வதற்காக வேண்டி தன்னையும் நானும் இந்து தான், ஆனால் நான் எதை போன்ற இந்து அல்ல, முஸ்லீம்களே இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்து அல்ல, நானும் இந்து தான், எதை போன்ற இந்து, பாபர் மஸ்ஜிதை இடித்த இடத்தில் ராமர் கோவில் கட்டிய தீர்வும் சொல்லக்கூடிய இந்து அல்ல, நானும் இந்து தான், ஆனாலும் எல்லா சட்டங்களுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவன், பன்முகத்தன்மையை மதிக்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய இந்துவாக ராகுல் காந்தி இருக்க விருப்பப்படுகிறார். எனவேதான் நானும் இந்து தான், ஆனால் இவர்களை போன்ற இந்துக்கள் அல்ல, இவர்கள் இந்துக்கள் அல்ல, இவர்கள் இந்துத்துவாக்கள் என்று தனித்து காட்டுவதற்காக தன்னை இந்துவாக காட்டுகிறார். உங்களுக்கு விருப்பமான மாதிரியான இந்துவா ராகுல் காந்தி இருக்காரா? இல்ல, விருப்பமான இந்துவாக இல்ல, எல்லா இந்துக்களுக்குமான ஒரு பொதுவான தலைவராக அவர் இருக்கிறார். ராகுல் காந்தி இந்துவா இல்லையா? ராகுல் காந்தி இந்து தான். அவர் சொல்லிக்கிறதுல தப்பு இருக்கு, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனா நீங்க அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிற மாதிரி ஏன் பாக்குறீங்க? இல்ல, அதாவது நான் நோக்கம் இருப்பதுன்னு சொல்லிட்டு எதுக்காக வேண்டி சொல்ல வந்தேன்னு சொன்னா, இவர்கள் இந்து என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து அதன் மூலமாக ராகுல் காந்தியின் பேச்சை நீங்கள் எதற்கு நியாயப்படுத்துகிறீர்கள்? இல்ல, இது நியாயப்படுத்தக்கூடிய இடமே இல்ல. இது அவர் எதுக்காக வேண்டி அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு என்னுடைய யூகத்தை நான் சொல்றேன். அது யூகம் தான், உங்க யூகம், என்னுடைய யூகம் தான், அது என்னுடைய யூகம் தான். இதுக்காக வேண்டி தான் அவர் எடுத்திருக்கணும் அப்படின்னு நியாயப்படுத்துக்காக இல்ல, என்னுடைய யூகம் தான். இது இப்படி எடுத்தால் தான் இது சரியான முறையில் அவர் எதிர்கொள்ள முடியும்ன்ற நிலைக்கு அவர் வந்திருக்கார். இந்துத்துவா என்பது வடநாட்டில் அதிகமாக இருக்கிறது, தமிழ்நாட்டில் பெரியார் மண், அங்கே யாரும் இந்துத்துவான நுழைய முடியாது அப்படின்லாம் சொல்றாங்க. அது சரியா? கண்டிப்பாக. அதாவது எப்படி சரின்னு சொன்னா, இன்னைக்கு வட மாநிலங்களில் போனோம்னு சொன்னால் முஸ்லீம்களை எதிரியாக வைத்து எல்லா மக்களையும் ஒன்று திரட்டக்கூடிய வேலையை இந்துத்துவா இந்த அமைப்புகள் செய்து அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தமிழகத்தில் மட்டும்தான் யார் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எதிரிகளோ அந்த ஆதிக்க சக்திகளை தனிமைப்படுத்தி எல்லா சக்திகளும் இன்னைக்கு ஒன்றிணைந்து இருக்கிறோம் பாருங்க. இதுதான் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. இந்த வெற்றிக்கு பெரும் பங்கு தந்தை பெரியாருக்குரியது என்ற காரணத்தாலும் திராவிட இயக்கத்துக்கு உரியது என்ற காரணத்தாலும் அதை நாங்கள் வரவேற்கிறோம். முஸ்லீம்களை இஸ்லாமியர்களை எல்லாம் ஆதரிச்சுட்டா அது திராவிட சிந்தனைன்னு சொல்வீங்களா? இல்ல, அதாவது இது முஸ்லீம்களுக்கான ஆதரவு எதிர்ப்புன்ற பேச்சே அங்கே இல்லை. இங்க பெரும்பாலான மக்களுக்கு எது நன்மையோ அந்த நன்மைக்காக வேண்டி யார் எந்த சித்தாந்தம் பெரும்பான்மை மக்களுக்கு நன்மை பயக்குமோ அந்த சித்தாந்தத்தை கையில் எடுத்து 100 ஆண்டு கால வரலாறு இந்த தமிழகத்துக்கு உண்டு. நீதி கட்சி காலம் தொடங்கி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற காலம் வரைக்குமே அந்த 100 ஆண்டு கால திராவிட பாரம்பரியத்தை பார்த்தோம் என்று சொன்னால் பெரும்பாலான இந்துக்களுக்கான கட்சியாக தெளிவாக சொல்லணும்னு சொன்னா, பெரும்பாலான இந்து சமுதாய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட இந்து சமூகத்தினுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய சக்தியாகவே பெரியார் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் செயல்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் பார்த்து சொன்னா இது முஸ்லீம்க்கு ஆதரவு அல்ல, இந்த நாட்டுடைய பெரும்பான்மை மக்களுக்கான ஆதரவாகவே அவர்களுடைய உரிமைகளுக்காகவே பாடுபட்டிருக்கிறார்கள். பதிலின பகுதியில் உங்கள் கருத்தை சொன்னமையாக திரு அப்துல் சமத் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு பதிலின பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.